ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ராம் கேப்சர். எல்லாருக்குமே ஃபிஷ் பிடிக்கும். அந்த ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அதை விட பிடிக்கும். அந்த ஃப்ரெஷ் ஃபிஷ் எந்த கடையில் கிடைக்கும், அதை ஷாப்பில் வாங்கலேருந்து நம்ம குக் பண்ணி சமைக்கிற வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஃபிஷ் வாங்கும்போது அது நல்லா இருக்கா இல்லைனா கெட்டு போயிருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், அதை பற்றி ஒரு ஸ்மால் டிப்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நேட்டிவ் பிளேஸில் எங்கே போனாலும் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். அதே மீன் சிட்டியில் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சினா அதை சும்மா விடாமல் ஒரு பிடிக்க மாட்டோம். வாங்க இப்போ அந்த ஃப்ரெஷ் மீன் கிடைக்கிற ஷாப்புக்கு போகலாம். இந்த லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஷாப்புக்கு வந்துவிட்டோம். இந்த ஷாப்போட நேமே ஷீ ஃப்ரெஷ். இங்கே ஆல்வேஸ் ஃப்ரெஷ் ஃபிஷ் தாங்க கொடுக்குறாங்க. வாங்க பார்க்கலாம் என்ன ஃபிஷ்லாம் இருக்குன்னு. இந்த லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்காங்க. கேஆர்புரம் ஆர்டிஓ ஆஃபீஸ் நெக்ஸ்ட் மேடுகளின் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அந்த ஃப்ளேவர் டவுனில். அங்கேருந்து 200 மீட்டர் தான் இருக்குது. இது ஒரு ஃபேமஸான ஃபிஷ் ஷாப்னால நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. பொதுவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் வாங்க தான் எல்லோரும் விரும்புவாங்க. நாம் மீன் வாங்கும்போது இந்த வார்த்தை கண்டிப்பாக கேட்போங்க, அண்ணாச்சி மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? அவர் ஆமான்னு மட்டும் சொன்னால் போதும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே ஃப்ரெஷ் மீனை சமைச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, சொல்லவா வேணும். இங்கே கடலில் நீந்திட்டுருக்க எல்லா மீனையும் இங்கே பிடிச்சி போட்டிருக்காப்புல. பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. வஞ்சனம் இருக்குது, அயிலை, மத்தி, நெத்திலி, சங்கரா, நெய் மீன், சீலா, பாறை. இது மீனோட பேர். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இதை இப்படி தான் சொல்லுவோம் நாங்கள். குக் பண்ணி சாப்பிட்டு அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் மீன் எப்படி பார்த்து வாங்கணும்னு சின்னதாக இப்போ ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. அது மீன் வாங்கும்போது மீனை டச் பண்ணி பார்க்கும்போது அதில் டென்ட் ஃபார்ம் ஆகாது. நல்ல மீனுனா இப்போ ஒரு பேட் குவாலிட்டி ஃபிஷ்ஷை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் டென்ட் ஆகும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று, அந்த ஃபிஷ்ஷோட அந்த ஸ்கின் ஷைனிங்காக இருக்கும். ஃப்ரெஷ்ஷுக்கு நான் சொல்கிறேன். இப்போது அதோட ஐஸ் பிரைட்டாகவே இருக்கும். அப்படி பார்த்தா அது ஃப்ரெஷ் மீன் தான். அதான் இன்னொன்று, ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃப்ரெஷ் ஃபிஷ் நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தா க்ளீன் வாட்டர் ஸ்மெல் வரும். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வச்சு ஒரு ஃபிஷ்ஷோட மீனை நல்லதாக கெட்டு போனதான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. இதுதாங்க நம்ம வாங்கின ஃபிஷ்ஷு. ஐயில் பாங்டான்னு சொல்லுவாங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சிக்கன் கட் பண்ணும்போது நம்ம எல்லாம் க்ளோஸ்அப்பாக பார்த்துருப்போம். ஆனால் ஃபிஷ் கட் பண்ணும்போது ரொம்ப ரேர் தாங்க. ஏன்னா நம்ம வாங்குகிற இடத்துக்கும் கட் பண்ணுற பிளேஸுக்கும் ரொம்பவே டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் இப்போ நான் அதை நம்ம க்ளோஸ்அப்பாக பார்க்க போகிறோம். எப்படி கட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம வாங்கின ஃபிஷ்ஷை இப்போ தான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்க்கலாம். ஃப்ரை கடையில் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ நல்லா க்ளீனாக அதை வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணதுக்கு முன்னாடி. க்ளீனிங் முடிஞ்சிட்டுங்க. இப்போ மசாலா அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டைப்பில் ஃப்ரை பண்ணுவாங்க. எனக்கு இந்த டைப் தான் பிடிக்கும். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. சாப்பிடும்போது தெரியும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நான் சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்து. ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ஒயிட் ரைஸ், தால் சாம்பார் வித் ஃபிஷ் ஃப்ரை, இந்த காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாவ், ஃப்ரெஷ் மீன் தாங்க. ஃப்ரெஷ் ஃபிஷ் வாங்க, ஷீ ஃப்ரெஷ்ஷுக்கு போங்க. இப்போ இந்த காம்பினேஷன் இருக்கா, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஷாப்போட நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்காங்க. டெலிவரி கூட ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் மீன் வாங்கணுன்னா நீங்கள் ஷீ ஃப்ரெஷ்ஷில் வாங்கலாம். Hope you like this video. Thank you so much for watching my channel. Go and enjoy your day. Thank you.